லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? சென்னையில் விமானப்படை சாகசத்தை கண்டு ரசிக்க மக்கள் மெரினா கடற்கரைக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு விமான சாகசம், இதனை காண மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். மக்கள் இப்போதை குவிய தொடங்கிவிட்டார்களா? அங்கு என்ன நிலை? பூங்குழலி, நம்ம சென்னை மெரினா கடற்கரையில இந்திய விமானப்படையின் 92 ஆண்டுகள் நிறைவடைந்து 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி இதனுடைய காட்சிகளை தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்க, காலை சரியாக 8 மணி தான் ஆகுது. ஆனா இப்பவுமே ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக இந்த மெரினா கடற்கரைக்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இன்று சண்டே விடுமுறை என்பதால் அதிகமான குடும்பத்தினர் தற்பொழுது ஒன்றாக திரண்டிருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்கள், அதே போன்று போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பமாக வந்து நாங்கள் இந்த நிகழ்வை உற்சாகமாக கண்டுகளிப்ப இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நாம் தற்பொழுது நேரடியாக கேட்டுக்கிறோம். சார் வணக்கம். இப்போ இன்னைக்கு சண்டே இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்க்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? வணக்கம் சார், நாங்கள்லாம் வந்து குன்றத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய விமானப்படையின் சர்வதேச தினம் இன்னைக்கு 92 ஆண்டு நிறைவடைஞ்சிச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சென்னையில வந்து பண்றாங்க இந்த சர்வதேச சாகச நிகழ்ச்சியை பார்க்கலாம். நாங்க காலையிலேயே குட்டீஸோட சேர்ந்து ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கோம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெயில் அதிகமா இருக்கும். என்னென்ன ப்ரிப்பரேஷன் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்க கொடை, தண்ணி, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ், பெட்ஷீட்டு, கேப்பு, அந்த மாதிரி நிறைய எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில எவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்க்க போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்டா இருக்கு. இது டிவில பார்க்கறதோட நேர்ல வந்து லைவா பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை. நாங்க மட்டும் இல்லாம குழந்தைங்க எல்லாரையும் கூட்டு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே எல்லாருமே காலையிலேயே ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு இதா இருக்கீங்க? இல்ல, நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். நாங்க மாங்காட்டுல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். சரி, பசங்கன்னா பார்த்தா சரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் காலையிலே எழுந்து கிளம்பி வந்திருக்கோம். நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ண போறீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து? ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். உங்க பேர் சொல்லுங்க. நிக்கிலன். எதுக்காக இன்னைக்கு பார்க்க வந்திருக்கீங்க? விமானம் பார்க்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. நீங்க சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். என் பேர் பி பவின். I'm studying in second standard and section. இன்னைக்கு சண்டே வீக்கெண்டுங்க பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. நீங்க சொல்லுங்க குட்டி, எங்க இருந்து? நாம் இப்போ நேரடியாக இந்த குடும்பத்தினரிடம் கலந்துரையாடினோம். எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் தங்களுடைய இந்த விடுமுறை தினத்தை இந்திய விமானப்படையின் சாகசங்களை கண்டுகளிப்பதற்காக 11 மணிக்கு மேலதான் ஷோ. ஆனா 8 மணிக்கே இங்க ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடியிருக்காங்க. இப்படி இந்த சென்னை இன்றைக்கு ஒரு ஒட்டுமொத்த திருவிழாவாக மாறிப்பதான் சொல்லலாம். பூங்குழலி, விக்னேஷ் முத்து, அங்க போக்குவரத்துல சில மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. பார்க்கிங் லாட்ல என்னென்ன மாதிரியான வசதிகள், ஏற்பாடுகள்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? ரதா, போக்குவரத்து பொறுத்தவரை காலையிலேயே போக்குவரத்து மாற்றம் என்பது முழுமையாக செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம், அதிக அளவிலான காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் குவிக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எந்தெந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார்கள். காமராஜர் சாலையில் முழுமையாக போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ரயில் மூலம் வரக்கூடிய பயணிகள் எங்கே செல்ல வேண்டும், குறிப்பாக கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். போக்குவரத்து மாற்றம் என்பது இந்த நிகழ்வு முடியும் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த நிகழ்வு நடைபெற்றாலும் போக்குவரத்தால் எந்தவித பாதிப்பும் சென்னையில் ஏற்படாத வண்ணம் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ராதா, இன்னும் 2 மணி நேரங்களில், அதாவது 11 மணிக்கு வான்படை சாகச நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளிக்க வருகை புரிந்திருக்கிறார்கள். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.
வான் சாகசத்தை பார்ப்பதற்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் வாகனங்களை எங்கே நிறுத்தலாம் என்கின்ற ஐயத்தை போக்கும் வகையில் புதிய தலைமுறை அதற்கான வழிகளை சொல்லி வருகிறது. எங்கெல்லாம் வாகனங்களை நிறுத்தலாம் என்பதை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?